வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பிளேரைட்டுக்கான கம்ப்ளீட் சீரீஸை இங்கிலீஷில் நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே பிளேரைட்டுக்கான கம்ப்ளீட் சீரீஸ் தமிழில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம முதல்ல பிளேரைட்டோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல பிளேரைட்டோட ஹிஸ்ட்ரி, பிளேரைட்னா என்ன, பிளேரைட்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, பிளேரைட்டோட லிமிட்டேஷன்ஸ், கடைசியா பிளேரைட்டோட ஆர்கிடெக்சரை பத்தி பார்க்க போறோம். ஓகே. நம்ம முதல்ல பிளேரைட்டோட ஹிஸ்டரிய பார்க்கலாம். பிளேரைட்டோட ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் பிளேரைட்ட வந்து டெவலப் பண்ணாங்க. எந்த ஆண்டுல டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, 2020ல தான் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது பிளேரைட் டெவலப் பண்ண சில டெவலப்பர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூகுள்ல பப்பட்டர் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பப்பட்டில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. பப்பட்டர் வந்து குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. மற்ற ப்ரௌசர்ஸில் வந்து அது சப்போர்ட் பண்ணாது. இந்த லிமிட்டேஷன் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் பிளேரைட் வந்து டெவலப் பண்ணாங்க. பப்பட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேரைட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, பிளேரைட் வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதாவது பிளேரைட் மூலம் குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸ் மட்டுமல்லாமல் வெப்கிட் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்ஸையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பிளேரைட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பிளேரைட் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த பிளேரைட் டூலை வந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் டூல். ஸோ வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு, மொபைல் வெப் அப்ளிகேஷனுக்கு, ஏபிஐ டெஸ்டிங்க்கு நம்ம இந்த டூலை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டூலில் நம்ம ப்ரௌசர் வந்து ஹெட்டட் மோடாகவும் ஹெட்லெஸ் மோடாகவும் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஹெட்டட் மோடுனா இப்போ நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது ப்ரௌசர் லான்ச் ஆகி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி சப்போஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் என்டர் ஆகிறத வந்து விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் ஹெட்டட் மோடு. ஹெட்லெஸ் மோடுனா இப்போ ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் கொடுத்தோடனே ஓப்பன் த ப்ரௌசர், ஓப்பன் த அப்ளிகேஷன், என்டர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக ப்ரௌசர் லான்ச் ஆகாது, இன்டர்னலாக அது ரன் ஆகும். அதுதான் ஹெட்லெஸ். இந்த பிளேரைட் டூல் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேரைட் டூலோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸ், கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். வெப்கிட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபாரி ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்ஸ். ஸோ இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் பிளேரைட் வந்து சப்போர்ட் பண்ணும். இதே போல் பிளேரைட் வந்து மல்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அண்ட் ஷார்ப். இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை எழுதலாம். மேலும் நீங்கள் பிளேரைட் ஸ்கிரிப்டை வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம் பிளேரைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சுருக்கமாக சொன்னோன்னா, பிளேரைட் வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும் அண்ட் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டூல். நெக்ஸ்ட் நம்ம பிளேரைட்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிளேரைட்னா என்னன்னு பார்த்த பாயிண்ட்ஸ் தான். பிளேரைட் வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், மல்டிபிள் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும், மல்டிபிள் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும். பிளேரைட்டை யூஸ் பண்ணி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், மொபைல் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஏபிஐ டெஸ்டிங் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டின் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கஸ்டம் ரிப்போர்ட்ஸ். பிளேரைட்டில் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண உடனே இன்பில்டு ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதே போல் நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பிளேரைட்டோட முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வெயிட். பிளேரைட்டில் ஒரு எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் பிளேரைட் வந்து தானாகவே வெயிட் பண்ணும். நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக மேனுவல் வெயிட்ஸ் வந்து நம்ம எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேரைட்டோட டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ரெக்கார்டிங் அண்ட் டீபேக்கிங். சப்போஸ் நம்ம பிளேரைட் மூலம் டெஸ்ட் ஆக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து ஆட்டோமேஷன் கோடை ஜென்ரேட் பண்ண முடியும். டீபக்கிங்க்கு நம்ம பிளேரைட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ட்ரேஸ் வீவர் போன்ற பவர்ஃபுல் டூலை யூஸ் பண்ணி நம்ம டீபக்கிங் பண்ணிக்கலாம். பிளேரைட் இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் எக்ஸிக்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் வியூவர் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எக்ஸிக்யூஷனை ஃபுல் டீட்டெயிலை பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட், ஆக்ஷன்ஸ், நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நம்ம அனலைஸ் பண்ணி டீபக்கிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேரலல் டெஸ்டிங்.
பிளேரைட்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்கிரிப்டை வந்து ஒரே நேரத்தில் பேரலாக ரன் பண்ண முடியும். அதனால நம்ம டெஸ்ட் எக்ஸிகியூஷன் டைம் வந்து ரிடியூஸ் ஆகும். நம்ம ஃபாஸ்ட்டாக டெஸ்டிங் வந்து முடிக்க முடியும். அடுத்தது வந்து பில்ட்-இன் அசெஷன்ஸ். பிளேரைட்டில் பில்ட்-இன் அசெஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வேலிடேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கா இல்லையா, சம் எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதா இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து சம் வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையா, இதே மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எளிதாக வெரிஃபை பண்ண முடியும். அடுத்த முக்கியமான ஃபீச்சர்ஸ்னா லெஸ் ஃப்ளேக்கி டெஸ்டஸ். பிளேரைட்டில் ஆட்டோ வெயிட்டிங் கான்செப்ட் இருக்குது அண்டு பில்ட்-இன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த காரணத்தால் டெஸ்ட் வந்து ஸ்டேபிளாக ரிலேபிளாக இருக்கும். அதனால் லெஸ் ஃப்ளேக்கி டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பிளேரைட்டில் வந்து டெஸ்ட் ரெட்ரை ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டெஸ்ட் மெத்தட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா திரும்பி அந்த டெஸ்ட் மெத்தடை ரீரன் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக கான்ஃபிகரேஷன் ஃபைலில் செட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் டெஸ்ட் எக்ஸிக்யூஷனில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு டெஸ்ட் மெத்தடை ஃபெயில் ஆகுதுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் வீடியோஸும் யூஸ் பண்ணி ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்டேட். இப்போ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாகின் செக்ஷன் இருக்குது. இப்போ ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம லாகின் பண்ணி அதோட ரெஸ்பெக்டிவ் ஸ்கிரிப்டிங் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அந்த லாகின் ஸ்டெப்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணணும். ஒரு டைம் நான் லாகின் பண்ணிவிட்டு மற்ற ஸ்கிரிப்டிங்லாம் எனக்கு டேரெக்டாக ஹோம் பேஜ் லோட் ஆகணும் அண்ட் டேரெக்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் சினாரிஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பிளேரைட்டோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். பிளேரைட்டில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேரைட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர்ஸ் தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லெகசி ப்ரௌசர்னு சொல்கிறோம். இந்த ப்ரௌசர் வந்து பிளேரைட்டில் சப்போர்ட் பண்ணாது. அடுத்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா பிளேரைட்டை பயன்படுத்தி நம்ம நேட்டிவ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. பட் நம்ம பிளேரைட்டை பயன்படுத்தி நம்ம வெப் அப்ளிகேஷன், மொபைல் வெப் அப்ளிகேஷன், ஏபிஐ டெஸ்டிங் மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். மொபைல் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பிளேரைட்டை டூலை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. இப்போ நம்ம பிளேரைட்டோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அண்ட் சி ஷார்ப். பிளேரைட் வந்து இந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிளேரைட்டோட கிளைண்ட் லைப்ரரிஸ். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். நான் இப்போ ஜாவா யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுனா ஜாவாவோட கிளைண்ட் லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுனா நான் பிளேரைட் பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும்னா பிளேரைட் நோட்.js பேக்கேஜ் அந்த கிளைண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிளேரைட்டோட லைப்ரரிஸ். இந்த பிளேரைட் லைப்ரரிஸ் வந்து நம்ம ஆட்டோமேஷன் கோடு கூட கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த கிளைண்ட் லைப்ரரிஸ் வந்து எப்படி பிளேரைட் சர்வர் கூட கனெக்ட் ஆகுதுன்னா வெப் சாக்கெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகுது. பிளேரைட் சர்வர் வந்து குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட் இந்த ப்ரௌசர்ஸ் என்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணுது. குரோமியம் என்ஜினை யூஸ் பண்ணி கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசருக்கு ஃபயர்ஃபாக்ஸ் என்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். சஃபாரி ப்ரௌசருக்கு நம்ம வெப்கிட் என்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.